ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். நம்மளுக்கு ரொம்ப ஒரு நாள் எல்லா நாளுமே நம்ம வந்து சமைப்போம். ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் பூண்டு பூண்டு தேங்காய் பால் குழம்பு நம்ம செய்யலாம். ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஆகிடும். எப்படின்னா சீரகம், வெந்தயம், வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா எடுத்துகிட்டு நல்லா அது எல்லாமே வதக்கிட்ட பிறகு நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு நம்ம வந்து புளி தண்ணி போட்ட பிறகு சாம்பார் தூள் நல்லா ஆட் பண்ணி அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்ட பிறகு நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றி எடுத்தோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சிட்டோன்னா நல்லா அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே நம்ம வந்து சைடாக வந்து ஒரு வீட்டில் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும். அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து காலையில் நேரத்தில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு அப்படி இல்லைனா அது வேர்க்கடலை வந்து பவுடர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லாமே நான் வந்து தோல் உரிட்டு வெறும் வந்து வேர்க்கடலையை மட்டும் போட்டு வச்சிட்டோன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து தோல் உரிக்க தேவையில்ல, டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான். இது கூட நம்ம வந்து ஒரு முட்டை பொரித்து சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எல்லாமே நான் வந்து இந்த குழம்பு முடிகிறதுக்குள்ளே நான் வந்து வேர்க்கடலையை நல்லா வந்து தோல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் எப்போவுமே கண்டிப்பாக டெய்லியுமே ஒன்று பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லாமே நம்ம வந்து மொத்தமாக செய்யாமல் டெய்லியுமே ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணால் போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து இது பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. 10 to 15 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு, தேங்காய் பால் போட்டு பூண்டு தேங்காய் பால் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.